போன தடவை வரும்போது அது மாதிரி இருந்தது, நல்லா பூவாக இருந்தது. இதில் வர குட்டி குட்டி பீஞ்சா குட்டியாக பிஞ்சு வச்சிருச்சு தெரியுங்க, குட்டி குட்டியாக பிஞ்சு பிடிச்சிருச்சு. அதேமாதிரி அந்த மாமரம் ஒரு வேறு இது, அது ஒரு வித்து, இது ஒரு இது மாங்காய், அது ஒரு மாங்காய், இது ஒரு மாங்காய். எப்படி இருக்குது மாங்காய், குட்டி குட்டி மாங்காயாக இருக்குது. அது வெட்டினாங்க என்ன இருக்குது பாவம், அது ஒன்றுமே இல்லை பாவம். வெறுந்தாரை தின்னுட்டு தெரியுது. ஒன்றும் போக்கா நான் நம்ம இப்போ இது போடுறோமில்ல, வாழைப்பழம், இது மாதிரி தர்பூசணி இதெல்லாம் போடுறோம்னா வந்து தின்னுட்டு போகும். சோறு எடுத்து போட்டோன்னா இங்கெல்லாம் வந்து மயில் சுற்றிட்டு இருக்குமா, மயில் சுற்றிட்டு இருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே சத்தமாக இருக்கும். இந்த மயில் சத்தம் போடு பாரு, இப்போ கூட எங்கே இருக்குது மயில் இருக்குது. மயில் அந்த அங்கெல்லாம் இருக்குது, அந்த கட்டடத்துக்கிட்ட மயில் வந்து கொத்தி தின்னுட்டு போகும். அப்புறம் அதேமாதிரி குருவிங்க வரும். அதனால் வந்து என்ன பண்ணுறது, நாங்கள் சோற்றை எடுத்து குப்பை வண்டியில் போடுறதில்ல. சோற்றை எடுத்து இப்போ கொஞ்சம் தள்ளி வீசிட்டோம்னா மயில் வந்து திங்கும். அப்புறம் சோறு, பழம், இது மாதிரி எதாக இருந்தாலும் இங்கே போட்டுட்டோம்னா, குப்பை மட்டும் குப்பை வண்டியில் போடுறது. இது மாதிரி சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் இப்படி போட்டால் வாழைப்பழமும் இது மாதிரி இப்போ இருந்தால் மாடு தின்னு, தர்பூசணியெல்லாம் மாடு தின்னுறது. வாங்கி போட்டுக்கிறாங்களா சும்மா கிடக்குதா? காட்டுக்காரங்களாக இருக்கும். அப்புறம் அதனால் நான் தூக்கி போட மாட்டேன். ஒரு நாளைக்கு 10 மாடு கூட வந்து மேயம்மா. ஆமாம், நேற்று நிறைய மேய்ஞ்சிது, இன்றைக்கி 3 தான், 3 4 மேய்ஞ்சி.